வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் குரோதி ஆண்டு சித்திரை மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே சூரியன் கிரகத்தினுடைய மாற்றம் முழு சுழற்சியை முடித்து புதிதாக மேஷத்திற்கு காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்கு உச்சமான சூரியனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் சூரியனோடு இணைந்த குருவும் அந்த முதல் வீட்டில் இருக்கிறார். காலச்சக்கரத்தின் 5 குடையவரான சூரியனும் 9 குடையவரான பாக்யாதிபதி குருவும் முதல் வீட்டிலே இருக்கிறார். இது ஒரு நல்ல நிலை. எல்லோருக்குமே ஓரளவிற்கு சுபத்தன்மைகளை அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் இருந்தாலும் தனித்துவமாக ஆதிபத்திய ரீதியிலாக அனைத்து நண்பர்களுக்கும் 12 ராசி நண்பர்களுக்கும் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம விரைவாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு அவங்களோட ஜென்ம ராசியிலே சூரியன் கிரகம் உச்சமடைவது குழந்தைகளால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சி இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். பூர்வ புண்ணிய பலத்தினால் ரொம்ப அற்புதமான நன்மைகள். ஆனாலும் இவங்களுடைய ராசி லார்டு செவ்வாய் கிரகம் பாதக வீட்டில் சனியோடு இருப்பது, அதிகமான நிதானத்தோடு இருப்பது நல்ல விஷயங்கள். இவங்க புதிதாக ஒரு முயற்சி எடுத்தாலும் புதிதான முடிவுகள் எடுத்தாலும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். சகோதர வகையில் மேஷத்தினுடைய மூத்த சகோதரர்களுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சற்று நிதானமாக நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலை. அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க சில பிரச்சனைகள் வந்தால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். விரயஸ்தானம் ஆகிய மீன ராசியில் இந்த மாதம் தொடங்கும் பொழுது சுக்கிரன் கிரகம் புதன் கிரகம் ராகு இருப்பதனால் விரயங்களில் சற்று கவனம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பணியிலும் சற்று மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. அதிக பணிச்சுமை பிரஷர் இது போன்று இருந்தாலும் ஓரளவிற்கு விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும். வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீடு சற்று கவனமான பலன்களை நமக்கு காட்டுகிறது. பேச்சில் நிதானம், குடும்ப வாழ்வில் பேசினாலும் அதிக நிதானம், வெளிவட்டாரத்தில் பேசினாலும் அதைவிட சற்று கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் இவங்களுக்கு லாபம், ஆதாயம், நன்மைகள் கொடுக்கும். திருமண வாழ்வில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளுடைய தனிப்பட்ட வாழ்வில் வேலை, வருமானம், உயர்வு, அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கிறது. சோ அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். சூரியனுடைய தனிப்பட்ட பிளேஸ்மெண்ட் மூலியமாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சூரியனாக இருக்கிறார். குருவும் இணைந்திருக்கிறார். சூரியன் 4ஆம் அதிபதி, ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி, தாயாருக்குடைய ஒரு ஸ்தானத்திற்கும் உடையவராக வருவதனால் ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வீடு வாகனம் தொடர்பான சில விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். இது சம்பந்தமாக திடீர் மன உளைச்சல் இவர்களுக்கு ஏற்படலாம். பஞ்சமஸ்தானத்தில் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய கேதுவினால் இந்த மாதிரி சில விரயங்களால், குழப்பங்களால் மனதில் சில டென்ஷன் ஏற்படலாம். குழந்தைகளுடன் கூட சில டென்ஷனான நிலை இருந்தாலும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய பிடிவாதம், உங்களுடைய ராசி லார்டுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பது, பேச்சில் ஜெயிக்கக்கூடிய புதனும் அங்கு இணைந்திருப்பது, பிடிவாதத்தை அதிகம் நீங்க காட்டாமல் குடும்ப வாழ்விலும் குழந்தைகளுடனும் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். திருமண வாழ்விலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகமான கவனத்தை காட்ட வேண்டும். ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு, தொழில் லாபம், மேன்மை, பணியில் அற்புதமான வளர்ச்சி, இதெல்லாம் ரிஷபத்திற்கு ஒரு மெட்டீரியல் லாபங்களை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்களுடைய சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் இந்த சித்திரைக்குடைய தனித்துவமாக இருக்கக்கூடிய நிலை. லாபஸ்தான சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். 3ஆம் வீடு முயற்சிகளை குறிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் காட்டக்கூடிய அந்த வீட்டுக்குடைய சூரியன் 11ஆம் வீட்டில் உச்சமடைவது நினைத்த காரியங்களை அற்புதமாக ஜெயித்து கொள்ளக்கூடிய பிரமாதமான காலகட்டம். நீண்ட நாள் தடைகள் நீங்கி நினைத்ததை நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல காலகட்டம். தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் அற்புதமான உயரம், புதிய முதலீடுகள் தொழிலுக்காக செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை, வருமானத்தில் நல்ல உயர்வு. இந்த காலகட்டத்தில் உங்களோட உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட்ஸ், உங்களுக்கு புதிதான நல்ல ஒரு உயர்வான நிலை உங்க பதவியில் ஏற்படும். ஆனாலும் பணிச்சுமை அதற்கேற்றார் போல கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டியவர்கள் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இடமாற்றம் லாபம் தரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ரொம்ப நிதானமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுதே சரியாக பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும்.
மூத்த சகோதர வகையில் அவர்களோடு ரிலேஷன்ஷிப்லையும் கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமான ஒரு பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் இந்த குரோதி ஆண்டு முதல் மாதம் சித்திரை மாதம். கடகத்தினுடைய தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் உடைய ராஜகிரகம் சூரியன் தன்னுடைய வீட்டிற்கு 9ஆம் வீட்டில் உச்சமடைந்திருக்கிறார். அற்புதமான குருவும் அங்கு இணைந்திருக்கிறார். மிகப்பெரிய உயர் வருமானத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு பொசிஷன் இவங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் அற்புதமான லாபங்கள், ஆதாயங்கள், நன்மைகள், பிரயாணங்கள் உங்களுக்கு நினைத்தபடி உங்களுக்கு அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். அதே சமயம் சில அலைச்சல்கள், அளவுக்கு அதிகமான சோர்வை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் இது காட்டுகிறது. குழந்தைகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது கடகராசி நண்பர்களுக்கு சிறிது நன்மை அளிக்கும். விட்டுக் கொடுப்பது, குடும்ப வாழ்விலும் அனுசரித்து செல்வது, கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாமே குடும்ப வாழ்வில் சற்று கவனத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குடும்பஸ்தானத்தை சற்று தொல்லைப்படுத்துவதனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து சரியான முறையில் அதை நீங்க பாதுகாப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் கிரகம் பாக்கிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் உச்சமடைந்தாலும் அதுவே பாதக வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். மேலும் அங்கே இணைந்திருக்கக்கூடிய குரு கிரகம் சிம்மத்திற்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார். சோ கண்டிப்பாக நீங்க புதிதாக முயற்சிகள் ஏதானும் எடுக்கணும் அப்படின்னு நினைத்தாலும், புதிதான சில விஷயங்களை நீங்க முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக சில குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சோ நிதானமாக நீங்க இருப்பது நன்மை அளிக்கும். 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள், அதாவது சுக்கிரன் கிரகம், புதன் கிரகம், ராகு கிரகம் உங்களுக்கு தடைகளையும் குழப்பங்களையும் தாமதங்களையும் சில சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய நிலைங்கிறதுனால ரொம்ப கவனமாக அதையும் நீங்க கையாள வேண்டிய நிலை. விரைய செலவுகளிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப வாழ்விலும் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் மிக மிக அதிக அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும். புது முயற்சிகளில், தொழில் தொடர்பான விஷயங்களில் நிதானம், கவனம். ஆனால் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். புதிதான சில விஷயங்களை நீங்க டெசிஷன் எடுக்கும் பொழுது மட்டும் சற்று கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். இடமாற்றம் லாபம் தரும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்திலும் சிம்ம ராசி தொடர்ந்து அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த தமிழ் மாதத்தில் சித்திரையில் மேஷ ராசியில் உள்ள சூரியன் கிரகம் இவங்களுக்கு 8ஆம் வீடாக வருகிறது. சோ முக்கியமான ஒரு முழு முதல் கிரகமான சூரியன், தந்தைக்கு காரகமான கிரகம் அங்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைவது சற்று கவனமான பலன்கள். மேலும் அங்கு குரு கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் இவங்களுடைய 7ஆம் வீடு, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகமும் அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிறது. 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் அதிக கிரகங்கள் இருப்பது, 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இருப்பது, இது எல்லாமே கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டில் பலமுள்ள கிரகங்கள், 7 பாதக வீட்டில் உள்ள அதிக கிரகங்கள், 8ல் இருக்கக்கூடிய முக்கியமான ராஜ கிரகங்கள். சோ எல்லாமே சற்று கவனமான பலன்கள். எல்லா திசைகளிலும் இவங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலை. திருமண வாழ்வில் விட்டுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளிடமும் அனுசரணையாக இருக்க வேண்டும். தந்தையோடு ரிலேஷன்ஷிப்லையும் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் அதிக வேகம் கூடவே கூடாது. சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு கிரகம் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு மாறுவார். அதற்கு பின்னர் உங்களுடைய பலவிதமான விஷயங்களில் உள்ள தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும், நன்மைகள் ஏற்படும். ஆனாலும் இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொன்னால் வேலை, வருமானம், தொழில் லாபம் இதெல்லாம் சீராக உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சோ இந்த மாதம் முதல் 18 தேதி வரை சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது கன்னி ராசிக்கு மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இவர்களுடைய 7ஆம் வீட்டில் சூரியன் கிரகம் இருக்கிறார். அவரே பாதகாதிபதி. அவர் கேது ஸ்டார் தாண்ட வரைக்கும் பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஆனால் பரணிக்கு வந்த பிறகு திருமண வாழ்வில் அதிக பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கான, தொழிலுக்கான அற்புதமான பிரயாணங்கள் உண்டாகும். இதெல்லாமே நல்ல லாபத்தையும் இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. வாழ்க்கை துணையோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்தாலும் விட்டுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜாதகர்கள் துலா ராசியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக
பராமரிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அலட்சியம் இல்லாமல் இருந்தால் போதுமானது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தையும் இந்த காலகட்டத்தில் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். சூரியன் தந்தைக்கு காரகா பிளானட் அப்படிங்கிற வகையிலும் புதன் கிரகம் இவர்களுக்கு தந்தையார் ஸ்தானத்திற்குரிய கிரகம் 6ல் மறைவது, இது எல்லாமே தந்தையார் ஸ்தானத்தையும் சற்று அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களுடைய சுய உழைப்பின் மூலியமாக மட்டுமே இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கறதையும் தெளிவாக காட்டுகிறது. சோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய தூக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். இவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பலன். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இவர்களுடைய சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் 6th ஹவுஸ்ல போய் இருக்கிறார். தொழிலுக்குடைய அந்த வீட்டில் 10க்குடைய ராஜகிரகம் இருப்பது உத்தியோக ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் 6ல் மறைந்த குரு கிரகம் மனதில் சற்று குழப்பங்கள் தொடர்ச்சியாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓவர் திங்கிங் கொடுக்கக்கூடிய அந்த ராகு கிரகமும் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது, அஷ்டமாதிபதி புதனும் அங்கு இருப்பது தேவையில்லாமல் திருமண வாழ்வில் சில குழப்பங்கள், அதை நினைத்து கவலைப்படலாம். இல்ல குழந்தைகளுடைய சில அவங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம். அதனால் மனக்கவலைகள் ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஓவர் திங்கிங்கை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் விருச்சிக ராசி நண்பர்கள் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை மிக மிக அதிகமான ஒரு பாதுகாப்பான நிலையில் நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிகத்தில் நண்பர்கள் இருந்தால் அவங்களுடைய ஹோல் ஃபேமிலியிலுமே தாயார், தந்தையார், ஜாதகர்கள், அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி எல்லோருமே உடல் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடமும் சரியாக விட்டு கொடுத்து செல்வது பெரிய பிரச்சனைகளை வராத அளவிற்கு தவிர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் பணியிடத்தில் இருந்தாலும் சற்று அதிக கவனத்துடனும் அக்கறையுடனும் நீங்க ரொம்ப அட்டென்டிவாக இருப்பது விருச்சிகத்திற்கு இந்த மாதத்திற்குடைய முக்கியமான பலனாக இருக்கிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பாக்யாதிபதி, ரொம்ப அற்புதமான குரு கிரகம், இவங்களுடைய ராசிநாதன். தனித்த குருவாக இருக்கக்கூடிய தோஷத்தை முதலில் இந்த சூரியனுடைய இணைவு குருவை ஒரு தனித்த குருவினுடைய பலவீனமான நிலையிலிருந்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலனை சொல்வதற்கு நமக்கு தனுசு ராசியுடைய பலனை சொல்லும் பொழுதுதான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. சோ தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு காலகட்டம், முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நிலை, பூர்வ புண்ணிய பலத்தினால் தெய்வ வழிபாடு எல்லாம் செய்த அதனுடைய பலன்கள் எல்லாமே இப்பொழுது கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரும். புத்திஸ்தானத்தில் தனித்த குருவாக இருந்த குழப்பங்களை இந்த சூரியனுடைய இணைவு இவங்களுக்கு புத்தியில் ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் ராஜகிரகம் சூரியன் அங்கு உச்சமாக இருப்பதனால் ஓவர் கான்பிடன்ஸ், ஈகோ, முன்கோபம் இதையும் நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டிய இன்னொரு பலனாகவும் இது கொடுக்கும். பல நாள் முயற்சிகள் உங்களுக்கு நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கி அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. வேலை கிடைக்கும், வருமானம் நீங்க நினைத்தது போல அமையும், இடமாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி எல்லாமே ரொம்ப பிரமாதமான நல்ல நிலையில் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ஜாதகர்கள் ரொம்ப அக்கறையை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம். தனுசு ராசியுடைய ஸ்பவுஸ், நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, பெண்ணாக இருந்தா உங்களுடைய கணவர், இடமாற்றம், வீடு, வாகனம் மாற்றம் செய்து கொள்வது, புதிதாக வாங்கி மகிழக்கூடிய நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாமே நிறைய தடையாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கிரகம், புதன் கிரகம், ராகு இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பது பெரிய செக்மெண்ட் கார் வாங்கி மகிழக்கூடிய நிலை. வீடு, வாகனம் கூட அதே போன்ற ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு லாபமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது பலன் கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் 4ஆம் வீட்டில் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமும் மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நினைத்து, ஒவ்வொரு வருடமும் மகர ராசி நண்பர்கள் முதல் சித்திரை மாதத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள், சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அந்த ராஜகிரகம், அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆரோக்கிய ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். சோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம்ங்கிறத நீங்க மறக்காமல் இதை நினைவுபடுத்தி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சிலும் சற்று கவனம், நிதானம் அப்படிங்கிற பலன்கள். ராசிநாதனாகிய சனி கிரகம் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனாலும் சந்திரன் அமைப்பு மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது 7.5 சனியுடைய கண்டினியூவேஷனாக இருப்பதனால், பாகிஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்த சனி அதிக பகைத்தன்மை வாய்ந்ததனால் ஒவ்வாத உணவுகளை நீங்க எடுத்துக்கொண்டால் அது ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவை கொடுத்து நீண்ட நாள் அது வந்து ஆரோக்கியத்தை ரெக்கவர் பண்ணுவதற்கு அதிக நாட்கள் ஆகக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏன்னா சுகஸ்தானத்தையும் இந்த சூரியன் டார்கெட் பண்ணுவதனால் நீங்க எப்பவுமே ஒரு பிரிவென்டிவ்
மெஷர் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். ஆனால் பூர்வ புண்ணிய பலங்களால் உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி அளிக்கும். முக்கியமாக மெட்டீரியல் லாபங்கள், புது முயற்சிகள், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் லாபம், உத்தியோகத்தில் எடுத்த முயற்சிகள், நினைத்த ப்ராஜெக்ட்ஸ், நீங்க நினைத்த ஒரு பேக்கேஜ், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பொருளாதார மேன்மையை கொடுக்கும். சகோதரிகளால் ஒரு நல்ல லாபம், ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் சகோதரர்களால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமண வாழ்விலும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். மகர ராசிக்கு ஆரோக்கியத்திலும் உறவுகள் ரிலேஷன்ஷிப் வகையிலும் சற்று கவனம் அப்படிங்கிற பலன் இந்த மாதம் இருக்கிறது. ஆனால் தனலாபம், அதிர்ஷ்டம் இது போன்ற நிலையில் திடீர் அதிர்ஷ்டம், தொழில் வளர்ச்சி, பிரமாதமான உத்தியோகத்தில் லாபம், இதெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கிறது. அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு சூரியன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம், அவங்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லையும் சற்று அக்கறையோடு சரியான முறையில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களால் லாபம், அற்புதமான வீடு வாகனம் இல்லைனா மனைகள் வாங்கி புதிதாக வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம், ரொம்ப அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிலை கும்ப ராசிக்கு. கணவன் மனைவி இடையே கூட சரியான முறையில் பராமரித்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து முதலிலேயே அதை சரி செய்து கொள்வது ரொம்ப நல்ல நிலை. குடும்ப வாழ்வில் பிறர் யாரும் தலையிடாத அளவிற்கு நீங்க உங்க குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சி, அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போல அவங்களுக்கு உத்தியோகம், தொழில் லாபம், ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம். பேச்சிலும் உணவிலும் தொடர்ந்து கும்பராசி நண்பர்களும் நிதானமாக இருக்க வேண்டும். அதே உணவு ஸ்தானமே உங்களுக்கு குடும்பஸ்தானமாக வருவதனால் குடும்ப வாழ்வில் பிற பெண்களால் குழப்பங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்க முன்னரே சரியான முறையில் ரொம்ப கவனமான ஒரு பலனாக எடுத்துக்கொண்டு பாதுகாத்துக் கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது மீன ராசியாகிய கடைசி ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் ஒரு உஷ்ண கிரகம் உச்சமடைவது கண்டிப்பாக முதலில் கவனமான பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன். 6க்குடையவராக அந்த சூரியன் இருப்பதனால் பேச்சினால் உங்களுக்கு அதிக எதிரிகள் உருவாவதற்கு இந்த மாதம் அதிக வாய்ப்பு இருக்கிறது. சோ பேச்சில் நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன். உணவிலும் அதே கவனமாக இருப்பது, ஸ்பைசியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. ஆனால் இதே பலன் 6க்குடையவர் 2இல் உச்சமடைவது, பணியில் மிகப்பெரிய வளர்ச்சி, ராஜயோகம், பிரமாதமான வருமான உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அற்புதமான வேலையில் உயர்வு, வருமான உயர்வு, லாபம் இதெல்லாம் நடக்கும். உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் அஷ்டமாதிபதி, புதன் கிரகம் பாதகாதிபதி, ராகு கிரகம் இந்த 2 கிரகங்களையும் தேவையில்லாத ஊக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 12இல் இருக்கக்கூடிய சனி கிரகம், செவ்வாய் கிரகம் இதெல்லாமே உங்களுக்கு சற்று தொல்லையான ஒரு நிலை போல இருப்பதனால் அனாவசியமாக யார் விஷயங்களுக்கும் நீங்க போகாமல் உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய பிரையாரிட்டியான முக்கியமான குடும்ப விஷயம் எதுவோ அதை மட்டும் நீங்க போக்கஸ் செய்து கொண்டு இந்த காலகட்டத்தை இல்ல இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான காலகட்டத்தையும் சரியான முறையில் ஒரு கவனத்துடன் ஒரு தன்முனைப்போடு ஒரே விஷயத்தில் நீங்க இருப்பது, பிறர் விஷயம் எதற்குமே நீங்க இன்வால்வ்மெண்ட் காட்டாமல் இருப்பது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த 7.5 சனியில் மேலும் கர்மாவை அதிகரித்துக் கொள்ளாமல் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இதுதான் குரோதி ஆண்டு தொடங்கிய முதல் மாதம் சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.